அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் உள்ளபடியே கர்த்தரை துதிக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்த நாட்களுடைய தியானத்தை நாம் இந்த நாளில் தியானிப்போம். சங்கீதத்தின் புத்தகம் 127 சங்கீதம், அது 4 வசனத்தை நான் வாசிக்கிறேன். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். அநேக திருமணங்களை செய்த போதிலும் ஆண்டவருக்காக ஆலயத்தை கட்டினான், தனக்காக வீட்டை கட்டினான். இந்த சாலமோன் ராஜா சொல்லுகிறான், எத்தனையோ அனுபவங்களை பெற்றிருந்தாலும், ஞானத்திலே வளர்ந்திருந்தாலும் அவன் சொல்லுகிறான், நம்ம வீட்டை கத்தர் கட்டணும், நம்முடைய நகரத்தை கத்தர் காக்கணும், பிள்ளைகள் கத்தரால் வரும் சுதந்திரம் என்று சொல்லி, இந்த சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளக்கூடாது என்று சொல்லி 1 பேதுரு புத்தகம் 5 அதிகாரத்திலே கடந்த நாட்கள் நாம் பார்த்தோம். அது மாத்திரமல்ல, அதை இருமாப்பாய் ஆண்ட ஏழியின் குடும்பத்தின் அந்த கேடான நிலைமை, கையேந்தக்கூடிய நிலையில் அவர்கள் வந்த நிலையை குறித்து கடந்த நாட்கள் நாம் தியானித்தோம். தேவ பிள்ளைகளாகிய நமக்கும், அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் இன்று நமக்கும் ஆண்டவர் பிரமாணத்திலே அழகாக எழுதி வைத்திருக்கிறார். உபாகம் 6 அதிகாரத்திலே பிள்ளைகள் வளர்ப்பை குறித்து அங்கே அழுத்தமாக எழுதப்பட்டிருக்கிறது. பிள்ளைகளுடைய வளர்ப்பில் எவ்வளவு கவனம் வைக்க வேண்டும் என்பதே ஆண்டவர் கரிசனை உள்ளவராக இருக்கிறார். பிள்ளை ஆண்டானை நடத்த வேண்டிய வழியிலே அவனை நடத்து, முதிர் வயதிலும் அவன் அதை விடாதிருப்பான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். பிள்ளையை சிச்சியாத தகப்பன் உண்டோ என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கும் இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் நானும் பிள்ளைகளை சில பாதைக்குள்ளே நம்ம நடத்துவோம். ஆனால் அவர்கள் அடங்க மறுக்கும்போது, அவர்கள் சில கற்றலுக்கு விரோதமான காரியங்களை செய்யும்போது, நாம் எத்தனையோ ஆலோசனை கொடுத்த போதும் அவர்கள் உதறிவிட்டு செல்லும்போது நாம் துக்கப்படுவோம். ஆனால் தேவ பிள்ளைகளாகி நீங்களும் நானும் இன்றைக்கு வாலிப வயதில் துக்கப்படுகிறோம், வளர்ந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் துக்கப்படுகிறோம். ஆனால் சிறு பிரயாயத்தில் நாம் செய்த பிள்ளைகள் சிறு பிரயாயத்தில் இருக்கும்போது நாம் செய்த சில தவறுகளின் நிமித்தம் இன்றைக்கு அவர்களுடைய கிரியை அப்படியாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம், நம்முடைய தவறை திருத்திக் கொள்வதற்கு எதுவாக. உபாகம் 6 அதிகாரத்திலிருந்து சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். உபாகம் 6 அதிகாரம் 1 வசனத்திலிருந்து. இந்த 1 வசனத்தை நான் வாசிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஆதியாமத்தின் புத்தகம் ஆதிபிதாக்களுடைய காரியங்களை அழுத்தமாக ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபுடைய காரியங்களை அழுத்தமாக கூறினாலும், யாத்ராமத்திலே மோசே கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து அழைத்து வந்தாலும், லேவிராம புஸ்தகத்திலே வழியிலே அவர்கள் எப்படி ஆராதிக்க வேண்டும், கர்த்தருடைய கட்டளைக்கு கற்பனைக்கு எப்படி கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு பிரமாணமாக அங்கே லேவிராம புஸ்தகத்தில் கொடுக்கிறார். என்னாகும் புஸ்தகத்தில் அவருடைய யுத்த முறைமைகள், அவருடைய மற்ற நிறைய காரியங்களை சொல்லியிருந்தாலும் ஒரு தேசத்தை கொடுக்கிறார், கானான் தேசத்தை கொடுக்கிறார், ஒரு வீட்டை அவர்களுக்கு கொடுக்கிறார், ஒரு எல்லை அவர்களுக்கு கொடுக்கிறார். கொடுத்த தேசத்தில் நீ எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான் இந்த 6 அதிகாரம். பொதுவாக உபாகம் முழுவதுமே அங்கே நீ சுதந்திரிக்க போகிற தேசத்தில் இப்படி இருந்துக்கன்றார். அப்படி ஒரு ஆலோசனை கொடுக்குறாரு. நான் உனக்கு ஒரு தேசம் கொடுத்துருக்குறேன், அங்கே உன்னுடைய பிள்ளைகளை இப்படி எப்படி வளர்த்துக்கொள். 6 அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கிறேன். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீயும் உன் குமாரரும் உன் குமாரத்தையும் நான் உனக்கு விதிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ளுகிறதினாலே உன் வாழ்நாட்கள் நீடித்திருக்கும். என் கட்டளையை நீயும் உன் குமாரும் குமார்த்திகளும் கை கொண்டாங்கன்னா பாதி வயதில் உனக்கு மரணம் வராது, வாழ்நாள் நீடித்திருக்கும் என்று சொல்லி அங்கே தேவ ஜனங்களுக்கு ஆலோசனை கொடுக்குறார். சொல்லிட்டு 2 வசனம், நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசத்திலே கை கொள்ளுவதற்காக உங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று உங்கள் தேவனாகிய கர்த்தர் கற்பித்த கற்பனைகளும் கட்டளைகளும் நியாயங்களும் இவைகளே. இஸ்ரவேலே, நீ நன்றாயிருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும் அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய சாவதானமாயிரு. நீ நல்லா இருக்கணுமா, உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கை செழிக்கணுமா, கர்த்தருடைய கட்டளையின்படி செய்கிறதற்கு ரொம்ப நீ கவனமாயிருன்னு சொல்கிறார். சொல்லிட்டு 4 வசனத்திலிருந்து அவர்களுக்கு அந்த ஜனங்களுக்கு இன்றைக்கி நமக்கும் அந்த ஆலோசனை ரொம்ப பொருந்தும். என்ன சொல்கிறாரு 4 வசனத்தில், இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே தேவன். பிள்ளை வளர்ப்பிலே ஒன்றை நாம் தெளிவுபடுத்த வேண்டும், கர்த்தரை விட வேறு எதற்கும் எந்த காரியங்களுக்கும் மேன்மை பாராட்டி விடக்கூடாது, கனத்தை கொடுத்து விடக்கூடாது, பயந்து விடக்கூடாது. கர்த்தர் ஒருவரே தேவன் என்பதை நாமும் வாழ வேண்டும், பிள்ளைகளுக்கும் போதிக்க வேண்டும். கர்த்தர் தேவன் என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னா நான் குறி கேட்க போவேன். கர்த்தர் தேவன் என் பிள்ளைகள் பலவீனமாக இருந்தாங்கன்னா நான் அவர்களுக்கு உலக வழக்கத்தின்படி சுற்றி போடுவேன். சில கிறிஸ்தவர்கள் மெழுகுவர்த்தியை தடவி வைப்பேன். சாபம்.
ஏன்னா இதே அதிகாரத்தின் 14ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தருடைய கோபம் உன்மேல் மூண்டு உன்னை பூமியில் வைக்காமல் அழித்து போடாதபடிக்கு உங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களின் தேவர்களாகிய அந்நிய தேவர்களை பின்பற்றாதிருப்பீர்களாக. அந்நியர்கள் செய்யக்கூடிய காரியங்கள், பிள்ளைகளுக்கு ஒரு சுப காரியம் வரும்போது, திருமண காரியங்கள் வரும்போது, கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி திருமணம் பண்ணணும்னு வேதத்தை பார்க்கணும். மற்றவர்கள் எப்படி திருமணம் பார்ப்பார்கள்னு சொல்லி நல்ல நாள் கெட்ட நாள் பார்க்கக்கூடாது. சாபம். கர்த்தர் ஒருவரே தேவன் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நான் அடிக்கடி சொல்லுவேன், பிள்ளைங்களுக்கு எதை சேர்த்து வைக்கிறோமோ இல்லையோ, சாபத்தை சேர்த்து வைத்து விடக்கூடாது. எதை திரும்ப சேர்த்து வைக்கணும்? தேவ பயத்தை பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டும். எந்த ஒரு சுப நிகழ்ச்சி வீட்டில் நடந்தாலும் நான் அடிக்கடி எங்களுடைய குடும்பங்கள்லையும் எல்லா இடத்துலையும் சபையிலும் நான் அழுத்தி சொல்லுவேன், ஆராதனைக்கு செல்வதற்கு தடையாக உங்களுடைய சுப நிகழ்ச்சிகள் இருக்கக்கூடாது. உங்களுடைய வீட்டில் வைபவங்கள் இருக்கக்கூடாது. ஆராதனை செல்வதற்கு ஒரு தடைப்படுத்தி நம்ம வீட்டில் ஒரு காரியம் வேண்டாம். அது சாபத்தை கொண்டு வரும். கர்த்தர் ஒருவரே தேவன் சொல்கிறாரு. 5ஆம் வசனம், நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்கக்கூடும். எப்பா, நீ நல்லா இருக்குன்னா என் சத்தத்தை கேளு. என்ன கேளு? கர்த்தர் ஒருவரே தேவன். அதே போல் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் நீ அன்பு கூறு. நீ அவர்கிட்ட அன்பு கூறுகிறத உன்னுடைய இருதயத்தில் இன்னைக்கு நீ அதை பதிய வச்சுக்கன்னு சொல்லிட்டு அடுத்து பிள்ளை வளர்ப்பில் ஒரு ஆலோசனை கொடுக்குறார். 7ஆம் வசனம், நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போது, வழியில் நடக்கிற போதும், படுத்து கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி அவைகளை குறித்து சொல்லு பிள்ளைகளுக்கு. அடுத்த வசனங்களில் உன் வலது கையில் அவைகளை கட்டிக்கின்ற, வலது கையில் கட்டிக்கனா 122ஆம் சங்கீதத்தில் தாவீது சொல்லுகிறாரு, எருசலேமே உன்னை நான் நினைக்கலன்னா என் வலது கை என் தொழிலை இழப்பதாக. நான் அதை இப்படியாக புரிந்து கொள்ள விரும்புகிறேன், இப்படியாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய வலது கை கொண்டு எந்த வேலை செய்தாலும் அதில் கர்த்தருடைய நாமம் மகிமைக்காக இருக்க வேண்டும். அதில் மூலமாக வரக்கூடிய மகிமையும் அதில் மூலமாக வரக்கூடிய கனத்தையும் உயர்வையும் கர்த்தருக்கே நாம் செலுத்த வேண்டும். அந்த கனம் பெற்ற அந்த காரியங்களை அந்த வலது கை மூலமாக செய்யக்கூடிய எல்லா நல்ல உயர்வுகளையும் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதிக்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால கர்த்தர் இவ்விதமாய் நம்மை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், நான் செய்வதனால் அல்ல. என் பாகமத்தில் வாசிக்கிறோமே, பாகமம் 7ஆம் அதிகாரத்தில் கூட 8ஆம் அதிகாரத்தில் கூட வாசிக்கிறோமே, என் சாமர்த்தியம் இந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிச்சு சிந்தனை சொல்லக்கூடாது. 8:17 இந்த ஐஸ்வர்யத்தை என் சாமர்த்தியத்தினால நான் சம்பாதிச்சு நீ சொல்லாத. என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமல் இருக்க எச்சரிக்கையாயிரு. இது பெற்றாருக்கு சொல்கிறாரு. ஆனால் அந்த கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கும் போது அந்த ஆசீர்வதித்த ஆண்டவரை நாம் எப்படி பிள்ளைகளுக்கு போதிக்கிறோம்? இன்றைக்கு கர்த்தர் ஒருவரே தேவன் என்பதை பிள்ளைகளுக்கு போதிங்க. ஆண்டவருக்கு மிஞ்சி வேறு எதற்கும் பயப்படாதீங்க. கிதியோனுடைய நாட்களில் மீதியானவர்கள் வெள்ளாண்மையை அழித்து விட்டு போகிறார்கள். காரணம் என்ன? நீங்கள் அந்நிய தேவனுக்கு பயந்ததுனால உங்களை நான் அப்படி ஒப்பு கொடுக்குறார். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிச்சுன்னு சொல்லுவார். ஆனால் கிதியோன் சொல்கிறார், கர்த்தர் கூட இருந்தால் ஏன் இதெல்லாம் நடப்பானே? இப்போ நீ அந்நிய காரியங்களுக்கு பயப்படுறியே, உன்னை திருத்திக்கொள்ள. அவர்கள் திருத்தி கொண்டது நிமித்தம் அங்கே ஒரு பெரிய ஜெயத்தை தேவன் கட்டளையிட்டா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட பிள்ளை வளர்ப்பில் கர்த்தர் ஜெயத்தை கொடுக்க கர்த்தர் போதுமானதாக இருக்கிறார். 3 செய்தியும் நீங்கள் கவனித்து பாருங்கள். நல்ல பெற்றோர் அன்னாளுடைய வாழ்க்கையில் சாமுவேலை கொடுத்து பிள்ளை அந்த சாமுவேலை ஆசீர்வதித்ததை பார்க்க முடிகிறது. நல்ல பெற்றோராய் தான் காணப்பட்டது போல் இருந்தது ஏலியின் குடும்பம். ஆனால் பிள்ளைகள் சபிக்கப்பட்டு கையேந்தக்கூடிய நிலை இருந்தது. நமக்கு பிரமாணத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறது. இந்த நாளில் இந்த பிரமாணத்தின்படி கர்த்தரை விட வேறு எதையும் பெரிதாக எண்ண வேண்டாம். பிள்ளைகளை நடத்த வேண்டிய வழியில் நடத்துவோம். பிள்ளைகளுக்கு கர்த்தரை குறித்து போதிப்போம். கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை வாளாக்காமல் தலையாக்குவாராக, கீழாக்காமல் மேலாக்குவாராக. நம்முடைய பிள்ளைகளின் தலையை கனப்படுத்துவாராக. கண்களை முடிச்சு வைப்போமா? தகப்பனே, இந்த செய்தியை, இந்த சத்தத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளோடு கர்த்தருடைய ஆவியான இடைபடுவீராக. ஒவ்வொரு குடும்பத்திலையும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் கிரியை செய்யும்படி பெற்றோருக்குள்ள பெரிய மாற்றத்தை இந்த நாளில் நீர் கட்டளிடுவீராக. கர்த்தருடைய ஊழியனாய் மனதார இவர்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் மகிமையடைங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.